விசிகாவுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கும் எந்த மோதலும் இல்லை என திருமாவளவன் கூறியுள்ளார். விஜயோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோடு சிக்கலோ ஏற்பட்டது இல்லை. ஆதவர்ஜுனாவின் பேச்சு விசிகா மற்றும் என் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் வகையில் அமைந்தது. எனவே சஸ்பெண்ட் முடிவை எடுத்தும் ஆதவர்ஜுனாவுக்கு பலமுறை வாய்மொழி அறிவுறுத்தல் வழங்கினோம். நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என ஆதவர்ஜுனாவிடம் அறிவுறுத்தியிருந்தோம். 6 மாத இடைநீக்கத்தில் ஆதவர்ஜுனாவின் செயல்பாடுகள் பொறுத்தே அவரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும். பாஜக அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று முதலில் அண்ணாமலை சொல்ல வேண்டும் என்று திருமாவளவன் கூறினார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதியளித்தார் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் மதுரை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் மதுரை அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாலப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து தொலைபேசியிலும் அழைத்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுவதை குறித்து பரிசீலிக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து திமுக அரசு தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த சுரங்கம் அமைப்பது குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது பொதுமக்கள் எதிர்ப்பை அடுத்து திமுக அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான நல்லாட்சியில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் நலனுக்கு எதிராக எந்த செயல்பாடுகளையும் நமது பிரதமர் மோடி மேற்கொள்ள மாட்டார் என்பது உறுதி என அண்ணாமலை கூறியுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி அபய் ஓகா தலைமையில் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரருக்கும் வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டார். இந்த வழக்கில் மனுதாரர் சாட்சி இல்லை என்றும் உயர்நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சிங்வி கூறினார். மனுதாரர் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனை கேட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கலாமே என்று கூறினர். இதற்கு பதில் வாதம் செய்த மனுதாரர் தரப்பு உச்சநீதிமன்றம் விசாரித்தால் வேறு எந்த நீதிமன்றமும் தலையிடாது என்றனர். ஆதவர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழா சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடந்தது. இந்த விழாவில் பேசிய ஆதவர்ஜுனா தமிழகத்தில் உள்ள மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார். திமுகவை நேரடியாக தாக்கி பேசிய கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொந்தளிக்க செய்துள்ளது. அதே நேரத்தில் விழாவில் திமுகவுக்கு எதிராக பேசிய ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வந்தது. உயர்நிலைக்குழு கூடி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய 3 உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதன் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் மீது சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் பதிலளித்து பேசினார். அப்போது இபிஎஸ் பேசியதாவது, அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, மக்களும் போராடி இருக்க மாட்டார்கள். அதைத்தான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என இபிஎஸ் பேசினார். இதற்கு பதிலளிக்க எழுந்த அமைச்சர் துரைமுருகன் இபிஎஸ் போலவே ஆவேசமாக பேசினார். அவரது பேச்சு மிமிக்ரி செய்யும் வகையில் இருந்தது. துரைமுருகன் பேசும்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உறக்க பேசினார். நானும் பேசிவிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு எல்லா முயற்சியும் எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்த பிறகுதான் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்றார். அவரது பேச்சும் குரலும் ஆளும் கட்சியினர் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இதை கண்ட எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்னும் சாதிக்க முடியவில்லை என்றால் இப்படித்தான் பேசியாகணும், வேற என்ன பேச முடியும், சரக்கு இருந்தால் தானே பேச முடியும், இப்படி பேசினால் என்ன அர்த்தம், ஊனா என்ன, சட்டமன்றம் தானே, மூத்த உறுப்பினர் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு ஊனா என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தும் காப்பாற்றுவோம் என்றார். பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக பெய்த பலத்த மழையால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் வஉசி நகர் 11வது தெருவின் அருகே திடீரென டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மண்ணில் புதையுண்டு 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் விமானம் ஏற வந்த ரஜினியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக திருவண்ணாமலையில் 7 பேர் இறந்துள்ளனர் என நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு எப்போ என ரஜினி கேட்டார். இதற்கு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனரே என நிருபர் கூறியதும் ஓ மை காட் சாரி என ரஜினி வருத்தம் தெரிவித்தார். டங்ஸ்டன் விவகாரத்தில் பார்லிமெண்டில் ஆதரித்துவிட்டு சட்டசபையில் இபிஎஸ் நடிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு இப்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல நடிக்கும் பழனிசாமி அவதூறுகளை பரப்பி உயிர்வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாக இருக்கிறார். சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.